வெல்கம் டு சக்கியா டிவி. ஒரு ஆழமான கடல்ல பெரிய திமிங்கலம் ஒன்று வாழ்ந்துட்டு வந்துச்சான். அப்படி ஒரு நாள் திமிங்கலம் நீந்திட்டு இருக்கும் பொழுது பெரிய மீன்பிடி வலையில சிக்கிரிச்சான். வலை ரொம்பவும் கனமா இருந்ததுனால வலையில இருந்து தப்பிக்க முடியாம இருந்துச்சான். திமிங்கலம் கடினமா முயற்சி பண்ணியும் வலை ரொம்பவும் வலிமையா இருந்துச்சான். திமிங்கலம் நம்மளை யாராச்சும் காப்பாத்திடுவாங்கன்னு உணர்ந்து உதவிக்கு தன்னோட நண்பர்களை அழைச்சிச்சான். திமிங்கலம் அழைக்கிறத கேட்ட கடல்ல இருந்த திமிங்கலத்தோட நண்பர்கள் எல்லாம் அங்க வந்தாங்களாம். ஆனா வலையோ ரொம்பவும் பெருசாவும் கடினமா இருந்ததுனால எல்லாரும் வலைய நெருங்க முடியாம பயத்துல இருந்தாங்களாம். ஆனா அதுல இருந்த சிறிய மீன் மட்டும் முதல்ல நீந்தி எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும்னு முடிவு பண்ணிச்சான். சிறிய மீன் நண்பர்கள் அழைச்சி நம்ம திமிங்கலத்தை இப்படியே விட முடியாது, காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லிச்சான். இதை கேட்ட நண்டு, இறால், ஜெல்லி மீன்லாம் துணிச்சலா அங்க வந்து கூட்டமா திமிங்கலத்தை வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணாங்களாம். குட்டி மீனும் இறாலும் வலைய அவிழ்க்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்களாம். அதே நேரத்துல நண்டும் வலைய வெட்ட துவங்கிச்சான். வேலை ரொம்பவும் கடினமா இருந்ததுனால எல்லாரும் சோர்வா உணர்ந்தாங்களாம். தொடர்ந்து வேலையை குழுவா பண்ணதுனால இறுதியா வலையில இருந்து திமிங்கலத்தை காப்பாற்றவும் செஞ்சாங்களாம். திமிங்கலத்தால மறுபடியும் சுதந்திரமா நீந்த முடிஞ்சதுனால ரொம்பவும் சந்தோஷம் அடைஞ்சு நண்பர்கள் அனைவருக்கும் தண்ணீர் தெளிச்சு தன்னோட நன்றியை சொல்லிச்சான். அன்னையில இருந்து யாருக்கெல்லாம் கடினமான நேரத்திலையும் பயமான நேரத்திலையும் உதவி தேவைப்படுதோ குழுவா உதவி செய்யணும்னு முடிவு பண்ணாங்களாம். இது மட்டும் இல்லாம திமிங்கலத்தை காப்பாத்ததுனால ரொம்பவும் மகிழ்ச்சியா உணர்ந்தாங்களாம். குழந்தைகளே, இந்த கதையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, ஒருத்தருக்கு உதவி தேவைப்படும் போது நம்ம அவங்களுக்கு எப்பவும் உதவியா இருக்கணும். இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.